அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சிறைப்பட்டு காணப்படுகிறீர்களா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சிறைப்பட்ட ஒரு கைதியாக பவுல் ரோமாபுரிக்கு போன பொழுது, போகிற வழியிலே அந்த கப்பல் சின்ன பின்னமாக உடைந்து போனது. ஆனால் கர்த்தர் உயிர் சேதம் இல்லாமல் பாதுகாத்தார். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுக்கு பிராண சேதம் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஜீவனத்திற்குரியதான நன்மைகள் உங்களுக்கு ஒரு நாளும் உங்களை விட்டு அற்று போகாது. ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு என்னன்னு பிராண சேதம்னா என்ன? நமக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இல்லாம கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். 27வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 24வது வசனம், தேவனுடைய தூதனானவன் ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். உங்களோடு யாத்திரை பண்ணுகிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தயவு பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுடைய தயவு அவர்களுக்கும் கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. நான் சொன்னேனே 14 நாட்கள் என்று 33வது வசனத்தில் இருக்கு பாருங்க. பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்ப 14 நாட்கள் மக்கள் சாப்பிடாம பட்டினியா இருக்காங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடல்ல இருக்காங்க, நடுக்கடல்ல. இயேசு கிறிஸ்து நடந்து வரல, வந்தாரா இல்லையா? ஆமா வந்தார்ல பாஸ்டர். அவங்களாம் சொன்னாங்கல்ல, அந்த ஆவேசம் சொன்னாங்கல்ல, ரொம்ப ஆவேசத்தோட சொன்னாங்கல்ல பாஸ்டர். அந்த அந்த அது தானே, அது வேற இன்சிடென்ட்டுங்க. இந்த இன்சிடென்ட்டுங்க அதுக்கு போட்டு குழப்பிடாதீங்க. நிறைய பேர் அப்படிதான் பண்ணிடுவாங்க. இவங்க என்னைக்கெல்லாம் கடல்ல இருந்தாங்களோ அப்பெல்லாம் இயேசு வந்துட்டாருன்னு நினைப்பாங்க. சில சமயம் இயேசு வரமாட்டார், தூதனை தான் அனுப்புவார். ஒரு அல்லையே சொல்லுங்க, ஒரு அல்லையே சொல்லுங்க. சில வேளையிலே நம்ம சொல்லுவோம், இயேசுவே நேரில் வந்து சொன்னாதான் நான் என்ன செய்வேன், இதை செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்ல, நான் ஏற்கனவே தூதனை அனுப்பினல்லப்பா, ஆமென், நீ செய்யலையா? இப்போ இன்னைக்கு என்ன சொல்ல, நம்பிக்கை ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக தான் வரணும். ஒரு அல்லையே சொல்லுங்க, ஆமென். கண்டு விசுவாசிக்க கூடாது. தோமா மாதிரி என்ன சொல்லுவோம், ஆண்டவர் இயேசு வந்தா பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆளுநர் சொல்லுவோமே, நம்ம ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதான் நிற்க வேண்டும். ஐயோ, இனி அங்க சீவை முன்னால கூப்பிட்டுட்டாங்க, எதுக்குன்னு தெரியலையே, பயந்துரோ போகணுமோ அப்படின்னு. இல்லைங்க, சீவை வந்து உங்களை என்ன பார்க்குறாரு, ப்ரமோஷன் கொடுக்க போறாரு, உனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்க போறாரு. ஒரு ஆளியா சொல்லுங்க. நிறைய பேருக்கு வேண்டாம் பாஸ்டர் அப்படின்னு இருக்குது. அது அந்த தலைவலியை ஏன் போட்டுட்டு வாங்கிட்டு இருக்கணும், நம்ம பாட்டு இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே போகலாம் பாஸ்டர், இருக்கிற அந்த வார்ம் அப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் எல்லாம் பெரியவங்களா வரணும். ஒரு ஆளியா சொல்லுங்க. நீங்கள் சிறைப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. ஒரு ஆளியா சொல்லுங்க, ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு சொல்கிறத நிறைய வசனம் இருக்குது, ஆனால் டைம் தான் இல்லை. ஆமென். யோபு சொல்கிற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். யோபுவினுடைய புத்தகம் ஸ்தோத்திரம் 13வது அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். விசுவாசிங்க சொல்லுங்க. இன்றைக்கு பிராண சேதமே வந்தாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லணும். வரலையா சொல்லுங்க. அப்படின்னா கூட நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். வரலையா? அப்போ இந்த பவுலுடைய வாழ்க்கையில என்ன சொன்னாரு? உனக்கு பிராணம் சேதம் வராது என்று சொன்ன ஆண்டவர், அதே மாதிரி அந்த 276 பேரும் என்ன செய்தாங்க? கப்பல் உடைந்து போனது உண்மைதான், சரக்குகளை தூக்கி கடல்ல போட்டது உண்மைதான். ஆனா உயிர் சேதம் இல்லாம பக்கத்து தீவுல போய் சேர்ந்தாங்க. அந்த தீவுக்கு பேர் என்ன பேரு? பேரு என்ன பேரு? பேரோடு தான் ஆளுகளே இருக்காங்க. என்ன செய்கிறது? அல்லேலூயா. அந்த தீவுல போய் சேர்றாங்க. அந்த தீவுல போய் சேர்ந்த போது அங்கே என்னதுமா சொல்றாங்க, ரொம்ப குளிர் காயறதுக்கு எல்லாரும் விறகு எடுத்து போடுறாங்க. விறகு எடுத்து போடும் பொழுது பவுலுடைய கையில என்ன கடிச்சிருச்சு? விரியன் பாம்பு. சில இதுல விஷ பூச்சின்னு இருக்குது, ஆனா அது விஷ பூச்சின்னா அது விரியன் பாம்பு தான் அந்த இடத்துல உண்மையாவே. அப்ப எல்லாம் சொல்றாங்க, இவன் உண்மையாவே இவன் தப்பு பண்ணியிருக்கிறான். உங்களை பத்தி சொல்லுவாங்க, இவன் உண்மையாவே தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? விதி தான் அவனை விட்டது. விதி விட்டதுன்னா கப்பல் சேதத்தில் இவன் செத்து போயிருக்கணும். அவன் விதி அவனை எப்படியோ தப்பி பிழைச்சி வந்துட்டான். இப்போ பாம்பு கடிச்சிருச்சு, இப்ப சாக தான் போறான்.
அவன் வீக்கம் கண்டு சாக தான் போறான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டே இருந்தாங்க. 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுதான் மக்களுடைய நம்பிக்கை. ஆனா பவுலுடைய நம்பிக்கை இல்லை. ஏன் தெரியுமா? ஏற்கனவே சொல்லிட்டாரு, பிராண சேதம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப வாக்கு மாறாத தேவன் உங்க வாழ்க்கையில என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். விசுவாசிங்க. சூழ்நிலை மாறலாம், கப்பல் சேதம் வரலாம், பாம்பு கடிக்கலாம், பிசாசு உங்களை எந்த விதத்திலையும் எந்த விதத்தால் கீழே தள்ள நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது. விசுவாசிங்க. அப்போ அவன் சொல்றாங்க எல்லாரும், இப்பொழுது அவன் வீக்கம் கண்டு சடுதியாய் விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரம் என்னடா சாகலியா? சாக நீ கொஞ்சமே தானே சொன்ன, செத்து போயிடுவான்னு சொன்ன, சாகவேலடா, உண்மையாவே சாகலியா? கொஞ்சம் சரியா பாரு, ஸ்ட்ரெயிட்டா பாரு, அவன் தானா, ஆள் மாறாட்டமா பாரு அப்படின்னு சொல்லிருப்பான். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு, ஒரு ஆள் சொல்லுவோமா, இவன் தேவன் என்று சொல்வார்கள். உங்களை பத்தி சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க, இவன் யார் என்று சொல்வார்கள்? உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவன் இவ்வளவு பெரிய விரியன் பாம்பு கடிச்சாலும் சாகல, அப்ப இவன் தேவன் என்று சொல்லுவார்கள். ஒரு ஆளியா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஹார்ட் அட்டாக் வந்தால் 1 மணி நேரத்துக்குள்ள சிகிச்சை செய்யாவிட்டால் 50% மக்கள் செத்து போய் விடுவார்களாம். அது டாக்டர்கள் சொல்லுகிறது, நான் சொல்லல. டாக்டர்கள் சொல்லுவாங்க. எப்படி? என்ன சொல்லுவாங்க? திரும்ப சொல்லுங்களேன். வீட்டில் போய் வேற ஏதாவது மாத்தி சொல்ல போறீங்க. 1 மணி நேரத்துக்குள்ளால மாரடைப்பு தமிழ்ல சொன்னதான் புரியும். மாரடைப்பு 1 மணி நேரத்துக்குள்ளதாக நீங்கள் சிகிச்சை பெறாவிட்டால் 50% மக்கள் உயிரிழந்து விடுவார்கள் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா உங்க முன்னால ஒருத்தர் நிக்காரு பாருங்க, அவர் 10 மணி நேரம் சாகவே இல்லை. ஒரு அல்லையா சொல்லுங்க. எதுக்கு அல்லையா சொல்லணும்? அவரு செத்து போயிட்டாருன்னா நல்லா இருக்கும்ல. செத்து போகாம ஊழியம் செய்துட்டு இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு சாயங்காலம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வரேன், இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனா நீங்க நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை பேசுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க சிறை கைதிகள் அல்ல. பவுலை போல சிறைச்சாலையிலிருந்து பிரயாணம் பட்டு போகிறவர்கள் அல்ல. பவுல் விரும்பினது போல ராயனுக்கு முன்பதாக அபயமிட்டான். அந்த இடத்துல கர்த்தருடைய நியாயத்தை, அவன் கர்த்தருடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றினான். அதுதான் உண்மையான அல்லேலூயா. ஒரு வீரனுக்கு ஒரு அழகு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கோழை அல்ல, வீரன். அல்லேலூயா. நீங்களும் நானும் கோழைகள் அல்ல, நம்ம இயேசுவின் சேனை வீரர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இந்த சம்பவத்தை மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். எனக்கு டைம் முடிஞ்சிச்சு, ஏன்னா இப்பவே முடிச்சாதான் நம்ம மொத்தமா கரெக்டா முடிக்க முடியும். அப்ப எசேக்கியா ராஜாவை பார்க்கும் பொழுது சனகரிப் என்றதான ஒரு அசீரிய ராஜா என்ன செய்கிறான்? அவனை ரொம்ப என்ன சொல்றான்? கேலி பண்றான். அவனை கேலி பண்றான். அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு, சனகரிப் வந்தா கூட பரவாயில்லைங்க, அவன் ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறான். அவன் பேரு என்ன பேரு? ரப்சாக்கே. தேங்க்யூ ஸோ மச். போன வருஷம் கிங்ஸ் படிச்சிங்களே? ஆமாம். அந்த அதனால் கொஞ்சம் ஒரு வருஷம் கொஞ்சம் இல்லை, கரெக்டாக ஞாபகம் இருக்குது. அப்போஸ்தலர் படிக்க படித்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால் மறந்துட்டாங்க எல்லாரும். அப்போ அந்த ரப்சாக்கே பேசுகிறான். எங்கே நின்று பேசுகிறான்? எந்த துறையிலேருந்து பேசுகிறான்? என்ன துறை? விலங்கியல் துறையா, பௌதிகத்துறையா, வண்ணார் துறை? பைபிள் சொல்லுது, நான் சொல்லலைங்க, பைபிள். ஆமென். அப்போ பேசுகிறான் பாருங்க. அவன் சொல்றதை கேட்டோன்னே எல்லாரும் பயப்படுறாங்க. உங்க ராஜா சொல்லுவான், கர்த்தரை நம்புங்கன்னு சொல்லுவான். அவன் சொல்றதை நம்பாதீங்க, உங்க கர்த்தரை நம்பாதீங்க, உங்க ராஜா சொல்றதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு கொண்டு போவதற்கு அநேக மக்கள் இருப்பாங்க. அப்படிதாங்க சொல்வாரு பாஸ்டர். அவர் என்னங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, பிரசங்கத்துக்கு பாயிண்ட் வேணும்ல, அவர் ஏதாவது சொல்வாரு, நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கிறீங்க எல்லாரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரம் சொன்னேன், நீ அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்படி நான் என்ன சொன்னேன்? they will hire you and they will fire you. போன வாரம் ஒரு பெரிய ஃபயரிங் நடந்திருக்குது. துப்பாக்கி சூடு இல்லை, பயந்துட்டார். துப்பாக்கி சூடு இல்லை. அந்த குறிப்பிட்ட நாள் அந்த சகோதரன் ஆஃபீஸுக்கு போகலையாம்.
சாயங்காலம் எடுத்து போய் பார்க்குறாராம், ஒரே மெயிலாக இருக்குது தான். நிறைய பேர் ஃபயர் ஆகி போயிருக்காங்க. கூட உள்ளவங்கலாம் போயிருக்காங்க. மேலே உள்ளவங்க, மேலே உள்ள அதிகாரிகள். நீங்கள் மேலே உள்ள அவர் போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. மேலே உள்ளவங்களாம் போயிருக்காங்க. கர்த்தர் அந்த சகோதரனை வச்சிருக்கார். வர வழியா சொல்லுங்க. அந்த ஜாப்ல வச்சிருக்கார். வர வழியா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை கேட்கணும், அதில் விசுவாசிக்கணும், அதில் வளரணும். ஒரு வழியா சொல்லுவோமா? எல்லாரையும் அனுப்பிட்டாங்க, அடுத்தது எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு நிற்கக்கூடாது. தயவு செய்து பேக் பண்ணதுக்கு என்ன திரும்ப பேக் பண்ணணும்? அடுத்த ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு பேக் பண்ணணும். ஆமாம், அல்லேலூயா. நம்ம வேற எதுவும் பேக் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன நடக்குது பாருங்க. ரப்சாக்கே வந்து சொல்றான், உங்க ராஜா சொல்றதை நம்பாதீங்க. உங்க ராஜா சொல்வாரு, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்கன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க எதை நம்பணும் தெரியுமா? எங்க ராஜா ஆல்ரெடி முற்றுகை இட்டுட்டாரு. உங்க 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 ராஜ்யத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டாச்சு. எத்தனை பேர் வந்திருக்காங்க? குறைஞ்சது எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 1,85,000 பேர் வந்திருக்காங்க. இந்த 1,85,000 பேரையும் முறியடிக்கிறதுக்கு கோட்டைக்குள்ள இருக்கிறவங்க எத்தனை பேருங்க செய்ய முடியும்? கோட்டைக்குள்ள இருக்கிற எத்தனை பேர் இருப்பாங்க? கோட்டைக்குள்ள அரண்மனைக்குள்ளால, அது அந்த சிட்டியோட ஃபோர்ட்ரஸ்க்குள்ளார இருக்கிறாங்க. இவங்க உள்ள இருந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? ஜெபந்தான் பண்றாங்க. பரவாயில்லையா சொல்லுங்க. ஆண்டவர் அமேன். 2 நாளாகமம் 32வது அதிகாரம். இது வந்து 2 நாளாகமம் 2 ராஜாக்கள் 18 இருக்குது. 18ஆம் அதிகாரம் 5வது வசனம், 19வது வசனம், 20வது வசனம் வாசிங்க. அது படிச்சு வீட்டில் போய் படிங்க. 2 நாளாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 32வது அதிகாரம் 8வது வசனம். 2 Chronicles chapter 32 verse 8 முடிக்க போறேன். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நமக்காக செய்கிறவர், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ எசேக்கியா சொல்றாரு, இந்த ராஜா சொல்றாரு, அந்த செனகரிப்போடு கூட இருக்கிறது என்னது? மாம்சபுயம். அவர்கள் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் வந்திருக்கிறார்கள். நாமும் ஆவியினால் வந்திருக்கிறோம், ஆவியை நம்பி இருக்கிறோம். விசுவாசிங்க சொல்லுங்க. அப்ப பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இந்த வார்த்தையை ஜனங்கள் நம்பினார்கள் என்று பார்க்கிறோம். 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதே அதிகாரம் 2 நாளாகமம் 32:18, அவர்கள் அலங்கத்தின் மேல் இருக்கிற எருசலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி தாங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூத பாஷையிலே மகா சத்தமாய் கூப்பிட்டு, மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமான இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள். அதாவது நம்முடைய தேவனை மற்ற தெய்வங்களோடு இணைத்து கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள மனுஷ கை வேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமான தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக அவங்கள மாதிரி நம்ம தேவனையும் பேசுறாங்க. நீங்க ஒன்று அறிந்து கொள்ளணும், அவங்க பேசுற தெய்வம் வேற, நம்ம தேவனோ ஜீவனுள்ள தேவன். வரலையா சொல்லுவோமா? அந்த தேவன் அன்றைக்கு ஒரே நாளில், ஒரே ராத்திரியில ஒரே தூதன் அனுப்பினாரு. ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல 1,85,000 பேரை சங்கரித்தாரு. வரலையா சொல்லுவோமா? இந்த தேவனை அசட்டை பண்ணின செனகரிப்பு வீட்டுக்கு போறான், திரும்பி போறான், வெட்கத்தோட போகிறான். அவனுடைய படையாளிகள் எல்லாரும் இறந்து போறாங்க. இவன் திரும்பி வீட்டுக்கு போறான். அங்க போய் என்ன செய்யறான்? அவனுடைய அந்த மனுஷர் கை வேலையில் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொட்டதுமா இருக்கிற அந்த தேவனை அல்லது தெய்வர்களை வணங்கும்படி செல்லுகிறான். அங்க என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடந்தது? அவனுடைய 2 பசங்களும் சேர்ந்து தலையை வெட்டிட்டாங்க. பைபிள்ல இருக்குது. நம்முடைய ஆண்டவரை யாரும் என்ன செய்ய முடியாது, பீட் பண்ண முடியாது. ஒரு வழியா சொல்லுங்க. அந்த ஆண்டவரை நம்புற உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். எழுப்பி ஜெபம் பண்ணுவோமா? ஒரு வழியா சொல்லுவோமா? நிறைய வசனங்கள். ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. என்னுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும்
நம்பிக்கையுடையவர்கள். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய நம்பிக்கை வேற, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை வேற. நாம் நம்புகிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மோடு கூட இருந்தார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு, நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். அக்கினியை நீ கடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நடக்கும் போது, ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யாரை நம்புகிறீங்க? உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய படிப்பிலும் தங்களுடைய பின்னணியிலும் தங்களுக்கு இருக்கிறதான அநேக மக்களுடைய சிபாரிசிலையும் நம்பி இருக்காங்க. ஆனா நீங்களும் நானுமோ வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி இருக்கிறோம். கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோமா? You don't need to believe on anything in this world, but you have the Almighty God who is all powerful. He is almighty. He can do great and mighty things in your life. உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரியதான காரியங்களை செய்ய முடியும், வல்லமையான காரியங்களை செய்ய முடியும். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர். அல்லேலூயா. அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. பாடுவோமா? அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு.
இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் விற்கப்பட்டு போவதும் இல்லை. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, வியாதியில் சிறைப்பட்டு இருக்கலாம், கடன் பிரச்சனைகளை சிறைப்பட்டு இருக்கலாம், அல்லது சத்துருடைய வலைக்குள்ளே அவர்கள் சிறைப்பட்டு இருக்கலாம், தேவையில்லாத இடத்துல அவர்கள் கையொப்பம் போட்டு கொடுத்ததினால அவர்கள் சிறைப்பட்டு இருக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன் நீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை அளிக்கிற தேவன் நீர். உம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு உடைய பிள்ளைகளை தலையை உயர்த்துவீராக. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய காயங்களை கட்டுவீராக. உடைய பிள்ளைகளுடைய வேதியிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பலவீனப்பட்டு இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் அமெரிக்காவில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், யாராக இருந்தாலும் எங்களுடைய பெற்றோர்கள் தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. கர்த்தாவே, வேலையிலே தங்களுடைய காணப்படுகிற பாரத்தையும் பலவிதமான பழுவையும் தூக்கி சுமந்தோடு இருக்கிற மக்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீதியான வேளையிலும் கூட இருந்தவர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.